அண்ணா இதெல்லாம் பாம்பே ஸ்டைல்ண்ணா 4 அடி விநாயகர்ண்ணா. அண்ணா இந்த வருஷம் ஆஃபர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 5 அடி சீல 5000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கண்ணா ஆஃபர். சரிங்க. இந்த வருஷம் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசா வைக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். சரிங்க. அவரே பிரைஸ் ஃப்ரெண்டே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது எடுத்துட்டாங்க. இது 2வது மாடல்ண்ணா 4 அடியில். ஓகேங்க. மற்ற பக்கம் வைக்கிறத விட இங்க ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கம்மியாக பிரைஸ்ல கொடுக்குறேன். சரி சரி போலைங்க. சரிங்க. திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் கணபதி போலைங்கண்ணா. திருப்பூர் ரேட்டெல்லாம் பரவாயில்லைங்களா? ரேட்டு பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. இங்கே பெயிண்டிங்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது? பெயிண்டிங் நல்லா இருக்குங்க, டிசைன்லாம் நல்லா இருக்கு. வணக்கங்கண்ணா. நாங்கள் வந்து விநாயகர் சிலை வந்து தயார் பண்ணுறோங்கண்ணா. சரிங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 15வது வருஷங்க. சரி சரிங்க. எங்கள் கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திருமலா விநாயகர் டாய்ஸ். சரிங்க. இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து 7 கிலோமீட்டர் கணபதி பாளையங்க. சரிங்க. திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் கணபதி பாளையங்கண்ணா. சரிங்க. திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் சென்டரில் இருக்குங்கண்ணா. ஓகே. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடியிலேருந்து 15 அடி மட்டும் தயார் பண்ணுறாங்கண்ணா. சரிங்க. இந்த வருஷம் வந்து பெருசு போடலிங்க. என்ன காரணம்னா போலீஸ் வந்து 10 அடிக்கு மேலே தயார் பண்ண வேணாம்னு சொன்னதுனால சரிங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இந்த வருஷம் 10 அடி மட்டும் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் சரி. அதுக்கு மேலே போடலிங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் புதுசு வந்து 5 ரகம் போட்டிருக்காங்க. சரிங்க. இவர் வந்து ராமர் விநாயகர்னா, நம்ம அயோத்தி ராமர் விநாயகர் இந்த வருஷம் புதுசு போட்டிருக்காங்க. ஓகேங்க. இது வந்து 9, 10 அடி 2 ரேஞ்சில் போட்டிருக்காங்க. 9 அடியில இருக்கு, 10 அடியில இருக்குங்க. சரிங்கண்ணா. கலர் வந்துங்கண்ணா? கலர் கஸ்டமைஸ் வந்து பெரிய சிலைக்கு வந்து அடிச்சு தராங்கண்ணா. சரிங்க. முதல்ல வந்து எல்லா சிலைக்கும் ஏத்துட்டு இருந்தோம். சரிங்க. இப்போ எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதனால ரொம்ப பெரிய சிலைக்கு கலர் கஸ்டமைஸ்னா பண்ணி தரோம். சரி அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் எதுவும் வாங்குறது இல்லைங்க. சரி சரி. இந்த விநாயகர் வந்து திருக்குறள் எழுதுற மாதிரிண்ணா. இந்த வருஷம் புது பேட்டர்ன். சரிங்க. இது வந்து 10 அடி சிலை வருங்கண்ணா. 10 அடி வருங்களா? 10 அடி வருங்கண்ணா. சரி ஓகேங்க. இது வந்து கப்பல் மாடல்னா. முன்னாடி வந்து கருடாழ்வார் வந்து கப்பலை தூக்கிட்டு போற மாதிரி, சரி. விநாயகர் வந்து கப்பல்ல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி. இது 10 அடி? இது 10 அடி வருங்கண்ணா. சரிங்க. இதுல வந்து 2 கலர் இருக்குங்களா? இதுல 2 கலர் இருக்குங்கண்ணா. ஒரு கலர் புக் ஆயிடுச்சுன்னா கருப்பு மட்டும் இருக்குங்க. இந்த கருப்பு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்குங்கண்ணா. நம்பர் போட்டுருக்கல பாத்தீங்கன்னா புக் நம்பர் போட்டுருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்குங்கண்ணா. எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்றாங்கல்ல? 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்குண்ணா. சரிங்க. ரெகுலரா எடுக்கிறவங்க வந்து வந்துடுறாங்க. சரி. புதுசா வீடியோ பார்த்து வர்றவங்க லேட்டா வர்றாங்க. லேட்டா வர்றவங்களுக்கு வந்து அவங்க கேட்கற டிசைன் வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதாங்க. அந்த அட்வான்ஸ் போடுறோம். அட்வான்ஸ் வந்து கொடுக்கணுங்க. அட்வான்ஸ் கொடுத்தா சில வந்து இருக்கும் நம்மளுக்கு. அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க ரசீது நம்பர் வந்து இது மாதிரி பலகையில வந்து எழுதிடுவாங்க. சில வந்து மாறாது, எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது. சரி சரிங்க. இந்த வருஷம் இதுவும் புது மாடல் தான். இது புது மாடல். ஆமாங்க. 3 சிங்கத்தோட இந்த பக்கம் முருகர் வருவாங்கண்ணா. முருகர் மயில் முருகர் 2 போட்டிருக்காங்கன்னா வீணா வாசிக்கிற மாதிரி. இது இந்த வருஷம் புது மாடல் தாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது 10 அடி வருங்க. இது ஒன்றும் அவைலபிளா இருக்குங்களா? இது புக் ஆயிடுச்சு? இது புக் ஆயிடுச்சுண்ணா. இது வந்து 81 டோக்கன் நம்பர். சரிங்க. இதுல இன்னும் வேற பீஸ் இருக்குங்களா? இல்லண்ணா, இந்த வருஷம் ஒரு பீஸ் தான் வந்துச்சுங்க. 2 கேட்டா 1 தான் வந்துச்சு. வந்தோடனே புக் ஆயிடுச்சு. இது 6 பேக் சிலைண்ணா. இந்த சிலை இந்த வருஷம் வந்து நிறைய குடோன்ல பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்க குடோன்லயும் போட்டிருக்காங்கண்ணா. இது 10 அடி வருங்க. 10 அடிங்களா? இதுவும் 10 அடி தாங்க. கலருங்கண்ணா? கலர் வந்து மொத்தம் 3 விநாயகர் இந்த வருஷம் நம்ம 4 விநாயகர் போட்டிருக்காங்கண்ணா. சரிங்க. 9 அடியில 1, 10 அடியில 3. சரிங்க. 9 அடி வந்து கட்டி வச்சுட்டாங்க. சரிங்க. அவங்க சிலை 2 சிலை வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம், சிவன் கலரு. இது வந்து ரோஸ் கலர் கேட்டாங்க, அதனால ரோஸ் கலர் அடிச்சிருக்குங்க. ஓகேங்க. ஓகே. இந்த சிலை வந்துங்கன்னா இது முருகர் சிலை, சேலத்து முருகர் மாடல் போட்டிருக்காங்கண்ணா. மொத்தம் 4 விநாயகர் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விநாயகர் தான் புக் பண்றாங்க. அடுத்த வருஷம் ஒரு 15 விநாயகர் போடலாம்னு இருக்கோம். இந்த ஒரே நம்மளுக்கு இது மாதிரி தேவைன்னா முதல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடுவோம். ஏன்னா ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வேணா நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் புக்கிங் ஆரம்பிக்கிறோங்கண்ணா. சரி சரிங்க. 2 முதலே வந்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற டிசைன் கிடைக்கும். கலர் வேணா நம்ம சொல்ற மாதிரி அடிச்சுக்கலாங்களா? ஆனா பெரிய சிலைக்கு அடிச்சு தராங்கன்னா சின்ன சிலைக்கு அடிக்கிறது இல்லைங்கண்ணா. பெரிய சிலைன்னா எவ்வளவு அடிங்கண்ணா? 10 அடி சிலைக்கு வேணா அடிச்சு தரோம். சரி சரி. அது கீழே அடிக்கிறது இல்லைங்கண்ணா. நாங்க வந்து கலர் கஸ்டமைஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்ல. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மத்த குடோனுக்கு எங்க குடோனுக்கு பாத்தீங்கன்னா வேட்டி துண்டு ஃபுல்லாமே ஜிகினா போட்டு தருவோம். சரி சரிங்க. இந்த செயினுக்கு இதுக்கு மட்டும் தான் போட்டு தருவாங்க. சரிங்க. அது ஜிகினா போட்டா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 1000 ரூபாய் கேட்பாங்க. சரிங்க. இல்லாட்டி கோல்டு பெயிண்ட் தான் அடிப்பாங்க. நாங்க வந்து வேட்டி துண்டு கோபுரம் எல்லாத்துக்குமே ஜிகினா போட்டு தான் ரேட் சொல்றேங்க. ஓகே. ஜிகினாக்குன்னு தனியா அமௌண்ட் எல்லாம் சொல்றது இல்ல. ஒரு 6 அடிக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா ஜிகினா ஒர்க் தான். ஓகேங்க. அதோட சேர்த்து ரேட் சொல்றேங்க. இந்த 4 அடி 5 அடிக்கு மட்டும் ஜிகினா போடுறது இல்ல. சரி சரி. ஏன்னா அது வந்து துண்டு இதெல்லாம் ரொம்ப சிறுசா இருக்கனால தெரிக்குது. சரி. அது சில வந்து நீட்டா இருக்கிறது இல்ல, அதனால வந்து அதுக்கு போடுறது இல்லைங்க. கிரீடத்துக்கு மட்டும் போடுவாங்க. சரி சரிங்க. எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஆமாங்க, எல்லா சிலைக்கும் நமக்கு ஜிகினா எல்லாம் வராதுங்க. இந்த சிலையும் 10 அடி தாங்கண்ணா.
சரிங்க அவர் வந்து மஞ்சள் கலர் கேட்டாரு, மஞ்சள் அடிச்சு கிரீடம் மஞ்சளா இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சரிங்க அதனால கிரீடத்துல அந்த சென்டர்ல வந்து ரெட்டு போட்டு சைடுல எல்லோ போட்டிருக்காங்கண்ணா. அவரு வந்தவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி செய்யலாம்னு இருக்காங்கண்ணா. சரி சரி விநாயகரும் புது மாடல் தாங்கண்ணா. இது எவ்வளோ அடிங்கண்ணா? இது வந்து 7 அடி வருங்கண்ணா. 7 வருங்களா? சரிங்க போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 அடியில போட்டிருந்தோம். சரிங்க. சின்ன விநாயகர்ல கேட்டாங்க, போன வருஷம் கொடுக்க முடியல, இந்த வருஷம் போட்டிருக்காங்கண்ணா. இது இப்போ நம்ம போன வருஷம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 அடியில போட்டிருந்தோம் இதே மாடல். சரிங்க. இப்போ வந்து சிறுசுல போட்டிருக்காங்கண்ணா. நம்ம கிட்ட எவ்வளோங்கண்ணா? 4 பீஸ். 3 விநாயகர் போட்டாங்கன்னா 1 புக் ஆயிடுச்சு, 2 விநாயகர் மட்டும். 2 இருக்குங்களா? 2 விநாயகர் இருக்குங்கண்ணா. ஓகேங்க. இது கப்பல் விநாயகர்னா பெருசு 10 அடி பார்த்துருப்பீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்ல. ஆமாங்க. இது வந்து சிறுசுண்ணா 7 அடி விநாயகர். சரிங்கண்ணா. இது வந்து முருகர் ஓட்டுற மாதிரினா. சரிங்க. இதுலயே வந்து இன்னொன்னு எலி ஓட்டுற மாதிரிண்ணா. 2 மாடல் போட்டிருக்கோம்ண்ணா. இதுல 6 அடிங்களா? ஆமா 6 அடி விநாயகர்ண்ணா. 5.5 6 எல்லாம் கலந்து வருங்கண்ணா. சரிங்கண்ணா. இதுல விநாயகர் எலி இருக்கிற மாதிரி. ஆமாங்க, எலி இருக்கு, யானை இருக்கு. இது வந்து பாகுபலி மாடல்ண்ணா. பாகுபலி சிறுசு. ஆமாங்க, முதல்ல பெருசுல போட்டிருந்தோம். ஆமாங்க. 8 அடி 10 அடி போட்டிருந்தோம். சரிங்க. சிறுசுலயும் போட்டிருக்கோங்கண்ணா. இதுலயும் பாத்தீங்கன்னா எலி ஒட்டியிருக்கோம், யானை ஒட்டியிருக்கோம், அங்க சிங்கம் ஒட்டியிருக்கோங்கண்ணா. இது 5 அடி தானே. இந்த வருஷம் ஆஃபர் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து 5 அடி சீல 5000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கண்ணா ஆஃபர். சரிங்க. இந்த வருஷம் வந்து எல்லாம் கொஞ்சம் மாவு லேபர் சார்ஜ் எல்லாம் ஏறி இருக்குண்ணா. சரிங்க. அதனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 சீல ஆஃபர் போட்டிருக்காங்கண்ணா. சரிங்க. 4.5 அடி சீல 1, 5 அடி சீல 1. சரிங்க. 4.5 அடி சீல இதெல்லாம் பாம்பே மாடல்னா 5000 ரூபா. மொத்தம் 3 மாடல் போட்டிருக்காங்கண்ணா 4.5 அடி சீலையில. சரிங்க. இவர் ஒருத்தர்னா தாமரை விநாயகர்னா, தாமரை மேல இருக்கிற மாதிரி. சரிங்கண்ணா. இது 2வது மாடல்னா 4.5 அடியில. ஓகேங்க. இது வந்து 3வது மாடல்னா சிங்க வாங்கணும். 4.5 அடி விநாயகர்ல வந்து இந்த வருஷம் 3 பேட்டர்ன் போட்டிருக்கோம். 4.5 அடி வந்து 5000 ரூபாய்க்கு தராங்கண்ணா இந்த வருஷம் ஆஃபர்னா. ஓகேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 அடி விநாயகர்னா. இந்த லைன் ஃபுல்லா 5 அடி விநாயகர்னா. ஃபுல்லாவீங்களா? இந்த லைன் ஃபுல்லா 5 அடி விநாயகர்னா, அந்த லைன் ஃபுல்லா 5 அடி விநாயகர். இது ஃபுல்லாவே அப்படிதாங்க. ஆமாண்ணா. இந்த ரோஸ் கலர் கிரீடத்து மட்டும்ண்ணா. அதே மாதிரி கிரீடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் போட்டிருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் வேற கலர் எல்லாம் பேட்டர்ன் மாற்றிருக்கோம். ஓகே ஓகேங்க. அப்புறம் அந்த லைன் ஃபுல்லாண்ணா ஒரு 50-60 விநாயகர் இருக்குண்ணா 5 அடியில். 5500 ரூபாண்ணா. 5500ங்களா? ஆமாண்ணா. இந்த வருஷம் வந்து 5500 ரூபா. ஓகேங்கண்ணா. அடி பார்த்தீங்கன்னா 1100 ரூபா கணக்கு வருங்கண்ணா. சரி சரிங்க. இந்த ரேட் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுண்ணா. தயாரிப்பாளர்கள் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ நாங்களும் அதே ரேட்டுக்கு தான் நான் தரோம். ஓகேங்கண்ணா. இந்த வருஷம் ஆஃபர் இப்படி போட்டுருக்குங்கண்ணா. அண்ணா சொல்லுங்க. கொட்டேஷன் வந்து 6000 ரூபா போட்டிருக்காங்கன்னா 1000 ரூபா டிஸ்கவுண்ட். சரிங்க. 4 அடி விநாயகர் 5 ரூபாய்க்கு தராங்கண்ணா. மொத்தம் வந்து 5 மாடல் போட்டிருக்காங்கண்ணா. சரிங்க. இது வந்து பாம்பே மாடல் இங்க இருக்கிறதெல்லாம். எல்லாமே பாம்பே மாடல். இங்க இருக்கிறதெல்லாம் பாம்பே மாடலுங்கண்ணா. இதுலயே ஒரு 5-6 விநாயகர் புக் ஆயிடுச்சுங்கண்ணா. நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும். நம்பர் போடுறதுல புக் ஆயிடுச்சு. நம்பர் போட்டிருக்கிறதெல்லாம் புக்கிங்ண்ணா. ஓகே ஓகே. வருஷம் போடலாம், 3 வருஷம் போடலாம். அதுக்கப்புறம் நீங்க மாத்தி தான் வச்சிருந்தீங்கன்னா சும்மா விட்டாலும் வாங்க மாட்டேன். அப்படிங்கும்போது மோல்டெல்லாம் நம்ம போட்டுருக்க முடியாது. ஆமாங்க. ஒரு இந்த சைஸ் நீங்க மோல்டு போடணும்னா 80,000 1 லட்ச ரூபா வரும். கூலி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம 1 லட்ச ரூபா. இந்த வருஷம் போடுற மாதிரி என்ன போடுவாங்க?
அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நான் எந்த ஊர்ல இருந்துங்கண்ணா வந்துருக்கீங்க? காட்டம்பட்டி புதூருங்கண்ணா. காட்டம்பட்டி பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற பொள்ளாச்சி பக்கம் நேமம்ங்க. சரி சரிங்கண்ணா. சில பார்த்தாச்சுங்கண்ணா? சில பார்த்தாச்சுங்கண்ணா. இந்த சில பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோங்க. எவ்வளோ அடிங்க இது? இது வந்து 6 ஐடி வருதுங்க சில. சரி சரிங்கண்ணா. வருஷம் இங்கே தான் வாங்குறீங்களா? வருஷம் இதாங்க. ஒரு 3 வருஷமா இதை வாங்கிட்டு. எத்தனாவது வருஷங்கண்ணா? இது மொத்தம் 7வது வருஷங்களது. சரிங்க. இங்க 3வது வருஷமா இங்க தொடர்ந்து வாங்கிட்டு. ரேட் எல்லாம் பரவாயில்லைங்களா? ரேட்டு பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. இங்கே பெயிண்டிங்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது? பெயிண்டிங் நல்லா இருக்குங்க. டிசைன் எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி. நல்லா இருக்கு. இப்போ பார்த்துட்டு போக வந்துக்கிறீங்களா? சில எடுத்துட்டு இல்ல இப்ப போக எடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டே போயிடலாம். எடுத்துகிட்டே போயிடலாம். ஆமா. சரி சரிண்ணா. தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் உடுமலையிலேருந்து வந்திருக்கேன். உடுமலையில இருந்தா? உடுமலை. சரி சரி. சிலை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை அடி சிலை? நான் 5 அடி. 5 அடியா? சரி சரி. இதுக்கு முன்னாடி சிலை வச்சுக்கிறீங்களா? நான் வச்சு எத்தனாவது வருஷம் இது? இது 9வது வருஷமா? சரி சரி. வருஷம் 5 அடி அடிப்பீங்களா? இல்ல இந்த வருஷம் 5 அடி இந்த வருஷம் எடுத்து. 5 அடிண்ணா. சரி சரி. இங்க வர விலையெல்லாம் பரவாயில்லையா? நான் பரவாயில்ல. மற்ற பக்கம் விற்கிறத விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கும். கொஞ்சம் கம்மியா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறேன். சரி சரி. இங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிறீங்களா சில? நான் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமா? மத்த பக்கத்துக்கு இதுக்கு மற்ற பக்கத்துக்கு இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ரேட் கம்மியா இருக்குது. பரவாயில்ல. பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குதா? பெயிண்டிங் சூப்பரா இருக்கு. இந்த சிலை தான் நீங்க எடுக்கிற சிலையா? புக் பண்ண வந்துக்கிறீங்களா எடுத்துட்டு போக வந்துக்கிறீங்களா? எடுத்துட்டே போடுறீங்களா? தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? இங்கே நான் நாச்சிபாளையம்மா, காங்கேய ரோடு, காங்கேயம்மா. இப்போ திருப்பூர் தானா? திருப்பூர் தானே. சரி சரிண்ணா. சில பார்த்துட்டிங்களா? 2 சொல்ல தானே. எவ்வளோ அடிங்கண்ணா அது? இது 9 அடி எடுத்தாங்க. 9 அடிங்களா? விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? எல்லாமே அஃபோர்டபுளா தானே இருக்கு. இப்போ புக் பண்ணிட்டு போக வந்துக்கிறீங்களா இல்லை எடுத்துட்டு போக வந்துக்கிறீங்களா? இல்லை நாங்கள் புக் பண்ணியாச்சு. சரி. பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு வந்தோம். ஓ சரி சரி. அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தீங்களா? ஆமாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அட்வான்ஸும் நம்ம அஃபோர்டபுள். நம்ம இது இப்போ 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். 3வது வருஷம்? 3 வருஷமா பண்றோம். 3வது வருஷம் இங்கே எடுக்கிறீங்களா? இல்ல நம்ம 3 வருஷமா இங்கே தொடர்ந்து ஓ சரி சரி சிலை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நம்மளுக்கு இது கொஞ்சம் பிரைஸ் ரீதியாகவும் சரி, சரி நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இது கொஞ்சம் அஃபோர்டபுளா, சரி, சரி. பிரைஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவ்வளோதான். ஜிக்னா ஒர்க்கில் இப்போ மறுபடி பண்ணிச்சுங்களா? ஆமாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்சு கொடுத்துருந்தாங்க. நமக்கு தேவை என்னன்னு சொன்னோம்னா அதை படி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகே ஓகேங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 9 எடுத்து வைக்கிறீங்களா இல்லை? இல்லை இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேங்க. போன வருஷம் 7 அடி வச்சிருந்தோம். சரி. முந்தின வருஷம் 5 அடி வச்சிருந்தோம். சரிங்க. இப்போ இந்த தடவை கொஞ்சம் பெருசா வைக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா சரிங்க. அவரே பிரைஸ் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது எடுத்துட்டோம். ஓகே ஓகேங்க.